இந்தியாவில் ஏஐயோட பங்கு எந்த அளவுக்கு சார் இருக்கு? இப்போதைக்கு இந்தியாவில் பயன்பாடு என்பது வந்து எல்லா துறைகள்லையும் வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல வந்து மருத்துவத்தில் அதை பெரிய அளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமான சில சர்ஜரியெல்லாம் வந்து ஏஐ உதவியுடன் இயங்கக்கூடிய கருவிகளால் வந்து இப்போயே மருத்துவர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தரவுகளை கொடுக்கறதும் மனிதன் தான். தவறுதலாக தரவுகளை கொடுத்து விட்டால் உயிரை காப்பாற்றுகின்ற அந்த மருத்துவத்துறையில் உயிரை எடுக்கின்ற ஒரு காரியத்தையும் அந்த ஏஐ செய்யத்தானே கூடும். அப்போ யார் பார்க்குறாங்க தரவுகள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு, இதில் எந்த பிசகும் இல்லை அப்படின்றதெல்லாம் கவனிக்கப்படுதா? ஏன்னா ஒரு திரைப்படம் எடுத்தால் கூட சென்சாருக்கு போயிட்டு தான் வருது. இது வந்து முக்கியமான ஒரு இடம்ன்றதுனால அதெல்லாம் கவனிக்கிறாங்களா? அவ்வளவு விதிகள் கடைபிடிக்கப்படுதா? இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஏஐ உருவாக்குகின்ற நிறுவனங்கள் தான் செய்துட்டு வருது. அது அப்படி தான் இது வரைக்கும் சாத்தியமாகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, உள்ளே வந்து நிறைய ஐட்டரேஷன் நடக்கும். திரும்ப திரும்ப செய்து பார்த்து அது விடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் பொதுவான விஷயங்கள் தான் ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டாக வருது. அது ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து ஏஐ என்பது மனித மொழியை புரிந்து கொண்டு அதன் வழியாக செயல்படுகிற ஒரு ஏஐயாக வந்துடுச்சு. அது ஓகே. அப்போ நான் அதுக்கிட்ட கேட்கும்போது திரும்ப ஐட்டரேட் பண்ண என்னோடய கேள்விகளை வந்து திரும்ப வேறு ஒரு மாற்றி கேட்கும்போது அது ஒரே மாதிரியான பதிலை கொடுக்க ஆரம்பித்தால் நமது கேள்வியும் அதனுடைய பதிலும் வந்து சரி அப்படிங்கிற நிலைமைக்கு ஆஸ் எ இண்டிவிஜுவல் வரலாம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் அதை பயன்படுத்தும் போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அந்த கருவிகள் எல்லாம் இந்த மாதிரி ஐட்ரேஷன் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது வெளியில் பயன்பாட்டுக்கே வருது. ஸோ எல்லா டெஸ்டிங்கும் நடந்து முடிஞ்சு இதுக்கான கவர்னிங் பாடிஸ் ஒவ்வொரு துறைக்கும் இருக்குது. ஓகே. மருத்துவத்துக்கு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருந்து அங்கே அப்ரூவல் வாங்கிட்டு தான் அது வந்து பயன்பாட்டுக்கே வருது. அதனால் அது குறித்த அச்சம் இப்போதைக்கு நமக்கு வந்து தேவையில்லை. இந்தியாவில் மருத்துவத்துறையில் ஏஐயின் பங்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆமாம். இப்போ வந்து ஷேர் ட்ரேடிங் கூட நான் பார்க்குறேன். சில ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த பங்கை வாங்கலாம், வாங்கக்கூடாது சொல்லுது. ஓகே. ஆனால் அது லாபகரமாக இருக்கா? இது வரைக்கும் பெரிய அது மேலே வந்து குற்றச்சாட்டு இல்லை. அந்த அளவுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இது நான் சொல்கிறது வந்து ஃபைனலாக யூசர் எண்டு. நான் வந்து ஸ்டாக் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு சின்னதாக ஒரு ஃபோனை வச்சு டிசைட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு மிகப்பெரிய வணிகமாக செய்கிறவங்களும் அந்த ஏஐ வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க. ஸோ அவங்க அதை பெரிய அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. பல பில்லியன் ட்ரில்லியன் பணப்புழக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கும் வந்துட்டு ஏஐ வந்து இயங்கிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏஐ வந்து இந்த துறை அந்த துறையும் இல்லை, எல்லா துறைகளையும் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் அதுக்கான சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு.